தமிழகத்தில் 5 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 5 ஐபிஎஸ் அதிகாரிகள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. யார் என்பது தொடர்பான தகவல்களை அடுத்ததாக பார்க்கலாம். தமிழகத்தில் தற்போது 5 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக சிவபிரசாத் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், யார் அந்த 5 ஐபிஎஸ் அதிகாரிகள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 5 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தொடர்ச்சியாக ஐபிஎஸ் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யக்கூடிய நடவடிக்கையில தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில தான் தற்போது 5 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்திருக்கிறது. குறிப்பாக டிஐஜி ஆக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி என்பவர் ஹோம்கார்டோட டிஐஜி ஆக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று சிவகங்கை மாவட்ட எஸ்பியாக இருந்த சிவபிரசாத் தற்போது தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பியாக இருந்த அபிஷேக் குப்தா என்பவர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு சிவகங்கை மாவட்ட எஸ்பியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்ட்ரல் ஜோன் கிரைம் பிரான்ச் சிபிசிஐடியில இருந்த சண்முக பிரியா என்பவர் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வெஸ்டர்ன் ரேஞ்சோட எஸ்பியாக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ஏஎஸ்பியாக இருந்த மீரா என்பவர் தற்போது ஏஎஸ்பியாக ஆட்டோமேஷன் மற்றும் கம்ப்யூட்டரைசேஷன், அதாவது நவீனமயமாக்கல் என்ற பிரிவினோட ஏஎஸ்பியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 5 ஐபிஎஸ் அதிகாரிகள் தற்போது பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். தமிழகத்தில் 5 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.